Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which washed it for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருத்த ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும், அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனை, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும், அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவர்களுடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 102. Psalm chapter 1 to 28 verse. சங்கீதம் 102 வசனம் 1 முதல் 28 வசனம் வரை. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை உம்மிடத்தில் சேர்ப்பதாக. A prayer of the afflicted when he is the overwhelmed and poured out is the complaint before the Lord. Hear my prayer, O Lord, and let my cry come unto thee. வசனம் 2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிறேன் நாளிலே எனக்கு தீவிரமாய் உதவும் அருளி செய்யும். Hide not and thy face from me in the day when I am in the trouble. Incline thine ear unto me. In the day when I call, answer me speedily. வசனம் 3. என் நாட்கள் புகையைப் போல் ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளை நோயைப் போல் எரிகொண்டது. For my days a hair consumed,
like and smoke, and my bones are the browned as an head. வசனம் 4. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். My heart in smitten and with were like and grass, so that I forget to eat my bread. வசனம் 5. என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாமிசத்துடனே ஒட்டிக்கொள்கிறது. My reason of the voice of my groaning, my bones cleaves to my skin. வசனம் 6. வனாந்தர நரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். I am like a Pelasican of the wilderness. I am the like an owl of the desert. வசனம் 7. நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். I watched and I am as a supper alone upon this house of top. வசனம் 8. நாடெரும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். Many enemies and reproach me all the days, and they that have made an against me are the sorrow against me. வசனம் 9. நீரே என்னை உயர தூக்கி தாழத்தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். For I have the hand as is like burr, and my drink with an weeping. வசனம் 10. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புஷித்து என் பானங்களை கண்ணீருடனே கலங்குகிறேன். Because of any nation, and they and were, for though an hast and lifted me up and cast me down. வசனம் 11. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் ஆகிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன். My days are like and shadows that and decline, and I am the withered like grass. வசனம் 12. கர்த்தராகிய நீரே என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறையாக நிற்கும். But thou and O Lord and shall endure forever, and they remembrance unto all the generations. வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவுசெய் என் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Thou shall rise and have mercy upon the giant, for this time to the favor here, yea, the set time is come. வசனம் 14. உம்முடைய ஊழியக்காரர்கள் அதன் கல்களின் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். For they servants and take and pleasure in here and stones, and favored the dust thereof. வசனம் 15. கர்த்தரே சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். So the heathen shall and fear the names of this Lord, and all the kings of the earth they glory. வசனம் 16. திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். When the Lord and shall and build and up the Zion, he and shall and appear in his glory. வசனம் 17. இப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். He will and regard the prayer of this distress, and not and despise their and prayer. வசனம் 18. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரையே துதிக்கும். This shall be and right and for these generations for come to come, and the people which and shall be and created shall and praise the Lord.
வசனம் 19. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சையை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். For he hid and looked down from the like head. For he is an secretary. For the heaven did this, and Lord, and behold the earth. வசனம் 20. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். Should hear and this groaning, for this praise prisoner, chew the losses that had appointed to the death. வசனம் 21. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜாக்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில், to declare this names of the Lord and Zion, and his praised in Jerusalem. வசனம் 22. சியோனின் கர்த்தருடைய நாமத்தை எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். When the people hear the gather and the kingdoms to serve the Lord. வசனம் 23. பூமியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். He weakened my strength in the ways. He shortened my days. வசனம் 24. அப்பொழுது நான் என் தேவனை பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். I said, oh my God, take me not away in the midst of my days. The years are the true God, all generation. வசனம் 25. நீரே ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. How old as and though and laid as the foundations of the earth, and the heavens are the work of thy hands. வசனம் 26. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாகி போகும், அவைகளோ ஒரு சால்வையை போல் மாற்றுவீர். இப்பொழுதே மாறிப்போகும். They shall and perish, and but and though and shall and endure. Yea, all of them shall and waxed old and like hair garments, as the vesture shall though and changing them, and then shall be unchanged. வசனம் 27. நீரே மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிவு போவதில்லை. But and though her and the sum, and they here shall and have no end. வசனம் 28. உமது அடியரின் பிள்ளைகள் தாபரிப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்று இருக்கும் என்று சொன்னேன். The children of thy servants shall and continue, and there and see shall and be established before thee.